ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐடிஎம்ன்றது இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜருங்கிற சாஃப்ட்வேரு. ஸோ அந்த சாஃப்ட்வேருக்கு ஆல்டர்னேட்டிவாட்டு நீட் டவுன்லோட் மேனேஜருங்கிற இந்த சாஃப்ட்வேர் பற்றி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஆர் ஃபுல் வீடியோ தான் போட்டுருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அதில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது அதை பற்றி வீடியோ போட்டலாங்கிறது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்காக இப்போது வந்து ஃபுல் வீடியோவாட்டு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறத வந்து ஷோ பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இன்ஸ்டாலேஷனும் ரொம்ப ஈஸி தான். அதில் வெப்சைட் தரேன், வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிவாங்க. ஸோ இப்போ அதை எப்படி வந்து யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎம் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர், பட் ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். ஸோ இது எப்படி வந்து யூஸ் பண்ணலாங்கிறத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரௌசரில் நீங்கள் வந்து அதோட அஃபிஷியல் சைட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நீட் டவுன்லோட் மேனேஜர் சர்ச் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவாங்க. இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லோகோ இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம சாஃப்ட்வேரு. ஸோ வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டபுள் டாப் பண்ணிவாங்க. ஸோ இது அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒயிட் தீமில் இருக்கும். நான் வந்து பிளாக்காக மாற்றிக்கிறேன். சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறினாலும் மாறும். இல்லாத பட்சம் நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் ஜஸ்ட் ஒரு டவுன்லோட் யூசேஜ்க்காக தான் வச்சுருக்க போகிறோம். அதனால தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரௌசரில் ஏதாச்சும் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா அது ஒரு இதில் வந்து டவுன்லோட் ஆகணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Windows 11 OS வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ Windows 11 ISO கொடுத்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும். ஸோ டவுன்லோட் Windows 11. ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ செலக்ட் டவுன்லோட் Windows 11 கன்ஃபார்ம், சூஸ் இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல், கன்ஃபார்ம், 64 பிட் டவுன்லோட். இது நீங்கள் டவுன்லோட் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆகும். ரொம்பவே ஸ்லோவாக அவங்க பார்த்தீங்களா 5 hours 4 hours கட்டுது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம வந்து நீட் டவுன்லோட் மேனேஜர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை விட அது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து டவுன்லோட் ஆகும். அதனால தான் ஸோ இப்போ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணுவோம். இப்போ எப்படி நீட் டவுன்லோட் மேனேஜர் வந்து நம்ம இதில் லிங்க் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் மூலமாக டவுன்லோட் பண்ணலாங்கிற பார்ப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் மூலமாக தான் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணணும். பட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் தேடுறதுக்கு பதிலாக அவங்களே வந்து கொடுத்துருவாங்க சாஃப்ட்வேரில். ஸோ அந்த சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரௌசருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவாங்க. இங்கே வந்து 3 ப்ரௌசர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா க்ரோம், அதுக்கப்புறம் ஃபயர்ஃபாக்ஸ், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். ஸோ இந்த 3லேயும் தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம க்ரோம் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து ஆடு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. ஸோ ஆடு க்ரோம் எக்ஸ்டென்ஷன். ஸோ கொடுத்தா பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்டென்ஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து டேரெக்டாகவே போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆடு டு க்ரோம் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இதில் ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. இது வந்து டவுன்லோட் ஆகுது. அது ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே வந்து ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்ன்ற வரும். ஸோ இதை வந்து க்ளோஸ் கொடுத்தோம் பார்த்திங்கன்னா அது வந்து போயிடுச்சு. இப்போ நீங்கள் டவுன்லோடு கொடுத்தா வந்து அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகாமல் ஆகிட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பின் பண்ணி வச்சா மட்டும்தான் அதில் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதை எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிவாங்க. இது வந்து பின் கொடுங்க. ஸோ இப்போ பின் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நான் அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போவும் பார்த்தீங்கன்னா நான் அதை டவுன்லோடு கொடுக்குறேன். இங்கே போயிருக்கா, இங்கே போனது டேரெக்டாக பார்த்திங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்துடும். ஒரு சில டைம் இந்த மாதிரி தான் இங்கே வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கோம். க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சேம் டைம் வெப்சைட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து குவைட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை பேக்ரவுண்டில் இது ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 100% ரன் ஆகும். உங்கள் சிஸ்டம் ஆன் ஆகிற டைமில் ரன் ஆகும். அதை நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டாஸ்க் மேனேஜரை போய் ஸ்டார்ட் அப் ஆப்ஸை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆல்ரெடி டிசேபிள் பண்ணி வச்சுருக்கிறதுனால என்னென்னா, நான் ஒவ்வொரு வாட்டியுமே நான் வந்து இந்த சாஃப்ட்வேர் அதாவது எதாவது டெவலப் பண்ணணுன்னா இந்த சாஃப்ட்வேர் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு தான் நான் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷோ பண்ணலாம். இதே நீங்கள் வந்து அதை ரன்னிங்லேயே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்ருக்கும். நீங்கள் வந்து எதாவது டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதில் டவுன்லோட் ஆகலைன்னு நினைக்காதுங்க. இது நீட்டாக டவுன்லோட் ஆகும். அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் இருந்ததை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதால சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. சப்போஸ் இதில் ஒர்க் ஆகட்டாலுமே ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது, அதில் லிங்க் பண்ணி அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ க்ரோமை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபயர்ஃபாக்ஸில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்குது. ஆட் டு ஃபயர்ஃபாக்ஸ். இதில் டேரெக்டாக எல்லாமே ஷோ ஆகிடுச்சு. பின் பண்ணணும் கட்டுது, எல்லாமே கட்டுது. பட் இதில் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். விண்டோஸ் 11 எதனால் இந்த வெப்சைட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன்னா, இது கொஞ்சம் ஃபைல் சைஸ் அதிகம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பீடாக வந்து ஷோ பண்ணுறதுக்காக தான் வந்து இது பண்ணுறேன். உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸை பொறுத்தவரை ஃபயர்ஃபாக்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் க்ரோமை கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலுமே இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். இங்கே பார்த்துட்டிங்களா, டேரெக்டாக சாஃப்ட்வேருக்குள்ளே அடியே போயிடுச்சு. சாஃப்ட்வேரில் போய் அது டவுன்லோட் ஆகுது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு உங்களுக்கு வந்து காட்டும். இங்கே ஸ்பீடு காட்டும். இங்கே வந்து எவ்வளோ டைமில் டவுன்லோட் ஆகும் காட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதிகபட்சம் அந்த நெட்டு ஸ்பீடாக பொறுத்து தான் இருக்குது. நான் இதில் பார்த்தது வந்து 7 MB/s வரைக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன். எங்களோட நெட்டை பொறுத்தவரை எங்களுக்கு வந்து 40 MBPS நெட்டு. ஸோ 7 MB/s வரைக்கும் தான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நெட்டு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து க்ரோமில் டெவலப் பண்ணுறது இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இதை லிங்க் பண்ணி இதில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிப்போம். கரண்ட் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட சாஃப்ட்வேர்ஸ் ஆர் எந்த ஃபைலாக இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இதில் போனால் இது ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கான ஒரு மெத்தட். சேம் டைம் அப்படி ஒரு ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேர் தான். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுவீங்க. இதோட லிங்க் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். எப்படி யூஸ் பண்ணலாம் தெரிஞ்சுங்க. அதுக்கான ஃபுல் வீடியோ தான். இந்த வீடியோவில் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன். இது ரொம்பவே பெஸ்ட்டு. சேம் டைம் நான் வந்து ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் இது உங்களுக்கு இந்த ஃபைல் வரலன்னா இதில் டெலிட் கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து குவைட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். பேக்ரவுண்டில் ரன் வேண்டாம்னா குவைட்டு கொடுங்க. இல்லைன்னா அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.